ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्। வணக்கம். ஓம் சாந்தி. தூய்மை கடலான பரமாத்மா மனித ஆத்மாக்களை வழி நடத்துவதற்காக ஸ்ரீமத் பகவத்கீதையின் உயர்ந்த ஞானமான இந்த கர்ம யோகத்தை ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் சுலபமாக புரியக்கூடிய வழியில் மிக அழகாக விளக்கிக் கொண்டிருக்கிறார். ஆத்மாக்களை ஞானத்தின் மூலம் எவ்வாறு உயர்த்துவது? பொதுவாக ஒருவருக்கு நாம் கட்டளை இடும் பொழுது புரிதல் இல்லாத வரை மனிதன் தன்னை மேம்படுத்திக் கொள்ள எந்த முயற்சியும் செய்ய மாட்டான். ஆனால் இங்கு பரமாத்மா ஞானம் அப்படிங்கிற ஒரு அமிர்த சஞ்சீவனியை கொடுத்து ஆத்மாக்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்கான ஒரு அழகான முயற்சியில் இறங்கியுள்ளார். நாம் ஒவ்வொருவருமே அர்ஜுனர்கள்தான். நம் மனதில் எழக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இறைவனே அழகான பதிலை தருகிறார். பரமாத்மா இன்னும் அடுத்ததாக நம்முடைய இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மனிதனுடைய மனம் புத்தியில்தான் இந்த விகாரங்கள் குடிகொண்டிருக்கின்றன. அப்போ இந்த இருப்பிடத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க எவ்வாறு ஐம்புலன்கள் மனதின் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறது, மனமானது எப்படி புத்தியின் மேல் ஆதிக்கம் செலுத்துறது. அப்போ புத்தியின் மேல மனதோடைய ஆதிக்கம் இருக்கும் பொழுது புத்தியானது தன்னுடைய திறமைப்படி தன்னுடைய சரியான ஒரு சக்தியை உபயோகப்படுத்த முடியாம இருக்கு. அதாவது மைண்ட் ஓவர் பவர் பண்ணிடுறது இன்டலெக்டை அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த மனம் புத்தியோடைய ரோல் என்ன? இப்போ உடலோடைய அங்கத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப ஆன்மாவுடைய அங்கம் என்ன, இதுல இந்த மனம் புத்தியோடைய ரோல் என்ன அப்படின்னு ரொம்ப அழகா விளக்குறார் இங்க இறைவன். இந்திரியாணி மனோ புத்திஹி அஸ்யாதிஷ்டானமுச்யதே. இந்திரியாணி மனோ புத்திஹி அஸ்யாதிஷ்டானமுச்யதே. ஏதைர் விமோஹயத்யேஷ ஞானமாவ்ருத்ய தேஹினம். ஏதைர் விமோஹயத்யேஷ ஞானமாவ்ருத்ய தேஹினம். அடுத்ததா என்ன சொல்றார் அப்படின்னாக்க, இந்திரியங்களை மனம் புத்தி இது ரெண்டுமே இந்திரியங்கள் மனம் புத்தி இது இந்திரியங்களுடைய இஃபெக்ட் மனம் புத்தியில வருது. இப்படி இருக்கும் பொழுது ஞானம் ஆவருத்திய தேகினம். தேகின ஆன்மா, ஆன்மாவை இது மூடி இருக்கு. இந்த புலன்களுடைய இச்சை இதிலிருந்து நாம எப்படி இதிலிருந்து விடுபடணும். விமோகயத்தேஷ இதுதான் மயக்கமுற செய்யிடுறது நம்மளுடைய புத்தியை. அப்போ இது ஒரே விஷயத்தையே பல விதமாக இங்க பரமாத்மா விளக்கி நமக்கு புரியற மாதிரி சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னாக்க, இப்போ ஆன்மா எப்படி செயல்படுறது அப்படின்னாக்க ஐம்புலன்கள் மூலமாக. இப்போ செயல்பாடு அப்படிங்கிறதே கண்ணுடைய பார்வை, பேச்சு, இந்த ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, காது கேட்கிறது, இந்த மாதிரி ஐம்புலன்கள் மூலமாக ஆன்மா தன்னை வெளிப்படுத்துகிறது. அப்போ இந்த ஆன்மாவில் விகாரங்களுடைய ஆதிக்கம் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அந்த அளவு ஆன்ம சக்தி நமக்குள்ள குறைஞ்சிடுது. அப்போ ஏற்கனவே ஒரு கேள்வியை அர்ஜுனன் இறைவன் முன்னாடி வச்சிருக்கான். நாம விரும்பாவிட்டால் கூட சில விஷயங்களை நாம வாழ்க்கையில செய்யறோம், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தான் அர்ஜுனன் இறைவனை கேட்டிருக்கான். அதாவது இந்த பாவத்தை செய்ய தூண்டுவது எது அப்படின்னு ஒரு கேள்வி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அப்போ இந்த விகாரங்கள் தான் இன்னைக்கு மனிதனுடைய மனம் புத்தியில ஆதிக்கம் செலுத்துறது அப்படின்னாக்க அதோடைய எஃபெக்டில் தான் நாம் கர்மங்களை செஞ்சிடுறோம். அப்போ இந்த விகாரங்களுடைய ஆதிக்கம் நம்ம எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியை நாம் செய்யணும்.
அப்போ மனதிற்கு நாம புரிய வைக்கணும், புத்தியோட நாம பேசணும். அப்பதான் இதுக்கு வேற எதுவும் இன்ஸ்டன்டான வழி கிடையாது. பொதுவா மக்கள் கேட்குறாங்க, பல விஷயங்களுக்கு மருந்து மாத்திரை இருக்கே, பேராசையை விடுறதுக்கு கோபம், காமம், வெறுப்பு, இந்த அகங்காரம், இதுக்கு ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை உண்டா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அதுக்கு நாம தான் முயற்சி செய்து அதோடைய எஃபெக்டை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைக்கணும். அப்போ இந்த ஒரு மனதையே மோகிக்க செய்யக்கூடிய விஷயமா இருக்கு இந்த விகாரங்கள். அப்போ இறைவன் அடுத்ததாக என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த மோகத்தை நம்ம எப்படி தியாகம் செய்யறது? ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ஞானியோடைய எதிரியே இந்த விகாரம் தான். ஞானினோ நித்திய வைரினா அப்படின்னு பார்த்தோம். விவேகிகளுடைய ஒரு அறிவை கூட இது மயக்கமுறை செய்யறது, மூடிடுறது அப்படின்னு சொல்லி. அப்போ மோகத்தை தியாகம் எப்படி செய்யறது? அது பாசிபிளா இது அப்படின்னு பார்த்தாக்க, அப்போ அதோடைய உற்பத்தி எங்கிருந்து வருகிறது? அப்போ அந்த ஒரு பற்றுதல் புத்தியில தான் ஃபர்ஸ்ட் வருது. இப்போ டெட் பாடி இருக்கு. டெட் பாடிக்கு நம்ம அடிச்சாக்க வலிக்குமா? நிச்சயமா வலிக்காது. ஆனா வேதனை, அந்த ஒரு வலி, அதெல்லாம் உள்ளிருந்து வருவது தான், வெளியிலேருந்து வருது கிடையவே கிடையாது. அப்போ உள்ளிருந்து வருது அப்படின்னு சொன்னாக்க, நம்முடைய பழக்க வழக்கங்கள் அல்லது நம்மளுடைய சம்ஸ்காரங்கள், அதை நாம மாத்தணும் அப்படின்னாக்க, வெளிப்புறமாக நாம அதுக்கு எஃபர்ட் எடுக்கும் பொழுதோ, இல்ல அதை ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது நமக்கு வெற்றி அந்த அளவு கிடைக்காது. நிச்சயமாக இதுக்கு நம்ம ஒர்க் அவுட் எங்க பண்ணணும் அப்படின்னாக்க உள்ளதான். அப்போ உள்ளிருந்து வரக்கூடியதுக்கு நாம வெளியிலிருந்து ட்ரீட்மெண்ட் பண்றது சரி வராது. அப்போ சம்ஸ்காரங்கள் அல்லது சம்ஸ்காரங்கள் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இந்த மனோவிகாரங்கள் வெளியிலிருந்து தான் வருது. இதுல மகாத்மாக்களே கூட இந்த விஷயங்களை பல தடவை சொல்லியிருக்காங்க. அவங்க எவ்வளவுதான் வெளியில நம்ம ஆர்டர் பண்றோம், நம்ம கையே இதை செய்யாத, கண்ணே நீ பார்க்காத, இத மாதிரி எவ்வளவு ஆர்டர் பண்ணினாலும் அது எத்தனை நேரம் நம்ம பார்க்காம இருக்க முடியும், செய்யாம இருக்க முடியும்? நமக்குள்ள இருக்கிற அந்த மனோபாவம் மாறாத வரைக்கும், அந்த பழக்கங்கள் மாறாத வரைக்கும், இது உள்ளிருந்து நமக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த விகாரங்கள். அப்போ புலன்களுடைய செயல்பாடுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னாக்க, ஏன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம எங்கிருந்து அது உற்பத்தின்னு நமக்கு தெரியணும். அப்போ கீழான உணர்வுகள் எங்கிருந்து வருது அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் இந்திரியங்கள், நம்மளுடைய பஞ்ச கர்மேந்திரியங்கள் இருந்து தான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ அந்த கீழான உணர்வு உள்ளிருந்து வரும் பொழுது அது புத்தியை மயக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இதை 2வது அத்தியாயத்திலையும், தியாயத்தே விஷயான் பும்சான் சங்கஸ்தேஷு உபஜாய, விஷயங்களை பத்தி அடிக்கடி நினைக்க நினைக்க அதோடைய சங்கம், அதாவது அதோடைய ஒரு அட்டாச்மெண்ட்ல வர வர நமக்குள்ள இந்த மோகம் அதிகரிக்கிறது, பற்றுதல் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம புத்தியை ஆர்டர் பண்றோம், அடி அல்லது இவங்களை அற அப்படின்னு சொல்லி. அப்ப கை அதை செயல்படுத்துறது. அப்போ இந்த ஆக்ஷன் செய்யறது கைதான். அப்போ நம்ம மாத்தணும் அப்படின்னாக்க, புலன்களை வெளியிலிருந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்கணும். அப்போ குழந்தைங்க ரொம்ப சஞ்சலப்படுறதுன்னா என்ன பண்ணுவாங்க? கையை கூட கட்டி வைக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனா சஞ்சலம் மனசுக்குள்ள இருக்கு. அப்போ அந்த கையை கட்டி வைக்கிறதுனால குழந்தைகள் கை காலை கட்டின்னு எவ்வளோ நேரம் சும்மா இருக்கும்? கொஞ்சம் நேரம் தான் இருக்க முடியும். அதே போல பொதுவா இன்னைக்கு என்ன பண்றாங்க? அச்சா நீ இப்படி செஞ்சையா, என் கையை வெட்டிடலாம், கையை வெட்டுறது தான் இதுக்கு பனிஷ்மெண்ட்டு. ஆனா மனமாற்றம் ஏற்படாத வரையில், நமக்குள்ள அந்த சக்திகள் செய்யாம இருக்கிறதுக்கான சக்தி வராத வரைக்கும் மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. அப்போ புலன்கள்ங்கிறது மேலிருந்து ஆர்டர் வந்தாதான் செயல்படுத்தக்கூடிய ஒரு கருவிதானே தவிர, செய்யறது யார்? அப்படி எங்கிருந்து ஆர்டர் வருது அப்படின்னு பார்த்தா, இந்த ப்ராசஸ் முதல்ல மனசுல கீழான உணர்வு வருது. அப்போ இந்த புத்தி அதை தடுக்க நினைச்சாலும் இச்சை அதிகமாக இருக்கு. பிறகு இந்திரியங்களுக்கு ஆர்டர் வருது, அது செயல்படுறது. அப்போ இந்த மாற்றம் எங்கிருந்து கொண்டு வரணும் அப்படின்னா உள்ளிருந்து வரணும். அப்போ இந்த புலன்களுடைய பர்பஸ் தவறான எண்ணங்களுக்காக இல்லை. அப்போ நமக்கு இறைவன் இந்த ஐம்புலன்கள் கொடுத்ததே சுயத்தை உணர்றதுக்காகவும், இறைவனை அறிந்து இறைவனை நினைத்து
நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த ஐம்புலன்கள் இருக்கு. அதை நம்ம தவறாக வழி நடத்த தொடங்கிய உடனே அது நம்ம பேச்ச கேட்க மறுத்துடுது ஒரு ஒரு லெவல்ல. அப்போ நம்ம என்ன செக் பண்ணணும் இங்க அப்படின்னாக்க, இந்த ஒரு ஸ்லோகம் நமக்கு நம்மள ஒரு ரிஃப்ளெக்ஷன் பண்றதுக்காக தோன்றுறது. என்ன அப்படின்னாக்க, என்னுடைய கவனச்சிதறல் எங்க இருக்கு? இப்ப சின்ன ஒரு பிராக்டிக்கலா நம்ம யோசிக்கலாம் இத. நம்ம 1 ஹவர் ஒரு விஷயத்த படிக்கவோ, எழுதவோ உட்கார்றோம். கொஞ்ச நேரத்துல 10 நிமிஷத்துல மொபைல்ல ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்கணும்னு தோணுது. இல்ல ஏதாவது எடுத்து சாப்பிடணும்னு தோணுது. ஏதாவது ஒரு ஈர்ப்பு. உடனே ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் பெல் வந்தா கூட நமக்கு கவனம் இல்ல அங்க. நம்ம பண்ற விஷயங்கள்ல. அப்போ எதுல அட்டாச்மெண்ட் இருக்கோ அங்க ஈர்ப்பு அதிகமா இருக்கு. புத்தியோடைய சிதறல் அங்க அதிகமா இருக்கு. அத நாம செக் பண்ணி அத குறைக்க முயற்சி செய்யலாம். அப்போ அந்த நம்மளுடைய லட்சியம் கிளியரா இருந்ததுன்னா கவனச்சிதறல் குறைய வாய்ப்பு இருக்கு. லட்சியமே கிளியரா இல்ல, ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஒண்ணு பண்றோம் அப்படின்னாக்க, நம்ம ஈஸியா நம்மள மனசு இழுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ மேனேஜ் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, அத சோதனை செய்து தான் நம்ம பண்ண முடியும். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு மார்க்கெட் போறோம், ஏதோ ஒண்ணு வாங்கணும்னு போறோம். எனக்கு என்ன வாங்கணும்னு தெரியும். ஆனா வழியில ஃபுல் மார்க்கெட்ல ஆயிரக்கணக்கான விஷயங்கள பார்க்குறோம். பார்த்த உடனே சில விஷயங்கள நம்ம வாங்கிடுறோம். அது என்ன? அது என்ன? புலன்கள் என்ன அடிமையாக்கிடுது. நான் இத வாங்க வரவே இல்ல. ஆனா இது என்ன ரொம்ப இம்பல்சிவ் நேச்சர் இருக்கிறவங்க ஈஸியா இதுக்கு அடிமையாயிடுறாங்க. அதே போல ஆஃபீஸ்ல எத்தனையோ பாலிடிக்ஸ் இருக்கு. இத மாரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக இத நம்ம புரிஞ்சுக்கலாம். பல விஷயங்கள் நடக்குது ஆஃபீஸ்ல. ஆனா இப்ப ஒருத்தருக்கு ப்ரமோஷன் குடுக்கணும். அதுக்கு பதிலா அவங்கள சைடு பண்றாங்க. இன்னொருத்தருக்கு குடுத்துடுறாங்க. ஏன் குடுக்குறாங்க? அவங்க மேல அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்கு. அதனால அவங்கள குடுத்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நாம தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயங்கள. ஏன் நான் தவறு செய்றேன்? எங்கிருந்து நான் மாற்றத்த கொண்டு வரணும்? அப்போ இந்த ஈஸியாக இன்ஸ்டன்ட்டாக நம்ம பண்ணக்கூடிய சில விஷயங்கள், இம்பல்சிவா பண்ணக்கூடிய விஷயங்கள், இதிலிருந்து நாம வெளியில வரணும் அப்படின்னாக்க, இதுக்கு நாம சோதனை செய்யணும். கண்ணுக்கு சில ஈர்ப்புகள் இருக்கு. சில சமயத்துல நம்மள வாய் ஏமாத்திடுது. அதாவது நாக்கு டேஸ்ட் ஏமாத்திடலாம். வதந்தியா இல்லது வம்பு பேசுறது, காசிப்பிங் இந்த விஷயம் காத என்ன ஈர்த்திடலாம். ஸோ அப்போ இங்கிருந்து நாம ட்ராக் மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, நம்மளுடைய புலன்களுடைய ஈடுபாடும் ஒரு காரணம். மனதிலும் இது உற்பத்தி ஆகிறது. புலன்களுக்கு பிராக்டிஸ் இருக்கு. இது மாதிரி வேணும் வேணும்னு நினைச்சு அது மனதை கவனச்சிதறலுக்கு ஒரு உட்படுத்திடுது. அப்போ மனதில கவனச்சிதறல் வந்துடுது அப்படின்னா புத்தியை அது அட்டாக் பண்ணும். அதனால நம்ம சின்ன சின்ன லைஃப் எக்ஸாம்பிள் மூலமாக இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதை மினிமைஸ் பண்றதுக்கான குறைக்கிறதுக்கான முயற்சியை நம்ம செஞ்சாக்க நிச்சயமாக நாம வெற்றி பெற முடியும். ஓம் சாந்தி.